பொருள் தெரிஞ்சு மெய்ப்பொருள் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் எதுக்கு வேணும்? பிறவி வேண்டாம் ஏன் சொல்றது? என்னன்னு வரும் தெரியாது. நான் கேள்வி கேட்கணும். அதுக்கு பவுச்சு இப்போ வந்து நீங்க என்னைக்கு பிறந்தீங்க? 28 அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? இருந்தீங்களா? இல்ல தெரிஞ்சு இல்ல. இல்லையா? தெரியல. இல்ல தெரியலன்னு சொல்லுவோம். இருந்திருப்போமா? அதுக்கும் தெரியல. சரி, இதை பத்தி நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் என்ன சொல்றாங்க? நம்முடைய வேதங்கள்ல, புராணங்கள்ல, ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? என்ன பிறவின் செய்த நல்லதை கெட்டதை கருங்க, அதனால இந்த பிறவி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப நீங்க வந்து இந்த பிறவில நான் எது பிறந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அப்ப இதுக்கு முன்னாடி அப்ப எங்க இருந்திருக்கீங்க? இதுலயே இருந்திருக்கு. இதுலயே இருந்திருக்கு. இதுலயே இருந்திருக்கு. என்ன பிறவின்னு தெரியாது. இதுலயே இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இருந்திருக்கோம். முன்னாடி நம்ம இருக்கிறோம். ஆனா எங்க இருந்தோம், எப்படி இருந்தோங்கிறது தெரியாது. சரி, இப்போ இந்த பிறவில இனி எவ்வளவு நாள் இருக்கும்? அது தெரியும். என்னதான் தெரியும் உங்களுக்கு? முன்னால எப்படி இருந்தோம் அது தெரியாது. இனிமேல் எப்படி ஆக போறோம் தெரியாது. இப்போ வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கைக்கு எது ஆதாரம்? இல்ல, ஆதாரத்தை எந்த அடிப்படையில நம்ம பிறந்துட்டு வாழ்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் நடத்துறது யாரு? இதெல்லாம் எந்த ஆர்டர்ல நடக்குது? இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறது யாரு? அவர்களெல்லாம் விடுவோம். நம்ம பிறந்திருக்கிறோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைங்கிறது நாளைக்கு என்னங்கிறது ஒண்ணும் தெரியல. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோங்கிறது தெரியல. ஏதோ இப்போ இருக்கிறோம், அது மட்டும்தான் நமக்கு ஒண்ணு. அது மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்ப இருக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், ஏதோ வேலை செய்யறோம், பணம் சம்பாதிக்கிறோம், சந்தோஷம்னு நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது மட்டும்தான் இப்ப நமக்கு தெரியும். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம என்ன வாழ்க்கை வாழ முடியும்? இப்ப இருக்கிற ஏதோ ஒரு நிகழ்ச்சி இல்ல ஏதோ ஒரு செயல் செய்துக்கிட்டு அதுதான் சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதோட இன்னொரு சந்தோஷம், இன்னொரு நிகழ்ச்சி செயல்ல ஈடுபடும் போது அதோட மேலானு நினைக்கிறோம். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் சின்ன வயசுல நம்ம சந்தோஷம்னு நினைச்சது ஒரு சாக்லேட் சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும். இப்ப அப்படி இல்லையா? நாளுக்கு நாள் எல்லா விதத்திலும் உடலால, உணவால, மனதால எல்லா விதத்திலையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், மாறுதலுக்கு வந்திருக்கிறோம். அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு தான் என்னது? ஆரம்பமும் தெரியாது, முடிவும் தெரியாது. அப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ சாப்பிட்டு வாழ்ந்துட்டு. இந்த மாதிரி வாழ்றது வாழ்க்கை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்ப
அப்ப நம்ம பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அப்ப இந்த பிறந்ததனுடைய நோக்கம் என்னது, ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எப்படி வாழணுமோ அப்படி வாழணும். நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிடணுமோ அப்படி அமைச்சுக்கிடலாம். இதுக்குதான் நம்முடைய ஞானிகள் அவ்வளவு உபதேசம். மனுஷன் பிறக்கிறான், அவன் எப்படி வாழணும், அதுக்குண்டான வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்து கொடுத்துட்டாரு. இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், நடக்கணும். அப்புறம் அந்தபடி வாழ்ந்து அவன் எந்த நிலை அடையணும் அதையும் நமக்கு இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கோ, இந்த மாதிரி சாதனை, இந்த மாதிரி பயிற்சி முயற்சி, இந்த நிலை அடையலாம். இதுதான் லட்சியமா கொள்ளணும். பிறப்பினுடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னோர்கள் எல்லாம் சொல்லி அதை நம்பி தெரியாது, நமக்கு நம்பிதான் ஃபாலோ பண்றோம். பெரியவங்க சொன்னதை நம்பிதான் நம்ம வாழ்க்கை, நம்பிதான் வாழ முடியும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்ப அந்த நம்பிக்கையை ஆதாரமா அடிப்படையா வச்சுதான் அவங்க காட்டின பாதையில தான் நம்ம போகணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வேற என்னது? இப்ப நம்ம அப்பா அம்மா யாரும் நம்ப தெரியுமா? அம்மாட்ட போய் நீதான் அம்மானு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்ட என்ன சொல்லுது? யாருக்கு நிரூபிக்க முடியும், யாரு சொல்ல முடியும்? நம்பிக்கை. தாய் தான், தகப்பன் தான் அப்படின்னு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு உயிரோடு இருப்போமா? அதுவும் நம்பிக்கை தான். இருப்போம்னு நம்பிக்கை தான் இன்னைக்கு வந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்ப நம்பிக்கை தான் அடிப்படை ஆதாரம், பவுண்டேஷன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அந்த நம்பிக்கையும் எதுல இருக்கணுங்கிறத நம்முடைய முன்னோர்கள் வரையறுத்து சொல்லியிருக்கிறாங்க. இறைவன் மீது நம்பிக்கை வை. இந்த பிரபஞ்சம்லாம் எப்படி நடக்குது, எப்படி உருவானது, நடத்துறது யாரு, எப்படி நடத்துறாங்க, அதெல்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவான அந்த இறைவன் பரபிரம்மம் பரமாத்மா, அவரை நம்பி அவரை அடையிறதுக்கு என்ன வழின்னு பாருங்களா முன்னோர்கள் நமக்கு வந்து. அப்ப அதை பார்க்கறதுன்னா முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி அமைஞ்சது, எப்படி ஏற்பட்டது, இதெல்லாம் நம்ம ஓரளவுக்காக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் எப்படி அமைச்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். எப்படி உருவானோங்கிறது தெரிஞ்சா அப்ப அதுல உள்ள நிறைமுறைகளை பார்த்து எது வேணுமோ வச்சுக்கிட்டு வேண்டாத்தது தள்ளிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நெறிப்படுத்தணும்னா எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அப்படின்னா அப்ப நம்ம பிறந்தது எப்படி, பிறந்ததனுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்காவது முழுமையா இப்ப அறிஞ்சிக்க முடியாது. இப்ப நம்ம அந்த நிலையில இருக்கிறதுனால முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது. அந்த நிலை தாண்டி பூரணத்துவம் பெறும்போதுதான் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அதை முன்னோர்கள் சொன்னதை நம்பி அதை பயிற்சியில முயற்சியில ஈடுபட்டா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே தெரியும். அப்ப அதை நம்பி நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் முதல்ல பார்க்கணும். இப்போ ஒரு மனுஷன் வந்து பிறக்கலாம், ஒரு மனிதன் வந்து பிறக்கலாம், ஒரு குழந்தை பிறக்கணும். நீங்க கல்யாணம் பண்ணா எல்லாரும் பிள்ளை பெற்றுறாங்களா? அப்போ ஒரு மனிதன் ஒரு குழந்தை பெற முடியுமா? ஒரு பிறவி அமையணும்னா, ஒரு ஆன்மா உருவாகணும்னா, பிறக்கணும்னா அதுக்கும் ஒரு விஷயம் சத்தியம் வேணும், சக்தி இருக்கணும். அப்போ அந்த குழந்தை வந்து எப்படி உருவாகுதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்கன்னா, தாயும் தந்தையுமா சேரக்கூடிய நேரத்துல 10 மாசம் கழிஞ்சு அந்த குழந்தை வந்து கருவாகி உருவாகி பிறக்குது. தாயும் தந்தையும் கொடுத்தது வெறும் உடல் மட்டும், உயிரை யாருமே கொடுக்க. உயிரை கொடுக்கக்கூடியவன் தான் உடலை கொடுத்தது மட்டும்தான் தாயும். அந்த உடலுக்குள்ளார உயிரை கொடுக்கிறது இறைவன் தான். அந்த இறைவன் உடலை கொடுத்தவங்க தாய் தந்தை பெற்றோர்கள் சொல்றோம். அப்ப உயிரை கொடுத்தவங்க அவங்களுக்கும் மேல வாழும். தாயினும் காலப்பறிந்து, தாயை விட மேலான தயாபரன் அவன் தான் இறைவன். உடலை கொடுத்த அந்த உடலுக்குள்ளார உயிரை கொடுத்த அந்த அம்மையப்பனான இறைவன் என்ன கணக்குல நமக்கு இந்த உடலை கொடுக்கிறாரு, இந்த பிறவியை அமைச்சாரு? அதுக்காக ஒரு சில காரணம் காரியங்கள் எல்லாம் இருக்கவா? இப்போ நம்ம எல்லாரையும் இறைவன் தான் படைத்தான், எல்லாருக்கும் இறைவன் தான் உயிர் கொடுத்தான். உடலை கொடுத்ததுதான் அப்பா அம்மா வேற இருக்கிறாங்க. உயிரை கொடுத்தது இறைவன், எல்லாருக்கும் ஒரே ஆள், ஒரே இறைவன். அப்ப
அப்ப ஒரே இறைவன் தானே நான் எல்லாருக்கும் உயிரை கொடுத்துருக்காரு. இறைவன் கொடுத்த ஒரே இறைவனா இருந்தா அந்த அவன் கொடுத்த நிலையிலையும் வித்தியாசம் இருக்கவே இருக்காது. எல்லாருக்கும் ஒரே அளவுல ஒரே கணக்குல அந்த ஜீவன் உயிர் பிராணங்கிறது நமக்கு இருக்கு. இறைவன் பாரபட்சம் இல்லாதவன், யாருக்கிட்ட எந்த பாகுபாடும் பார்க்காதவன், எல்லாரும் அவனுக்கு சமந்தான். அந்த பரமாத்மாவுடைய ஒரு அணுப்பிரமாணமான உயிர் ஜீவன் தான் நம்ம எல்லாரும். அந்த ஒரு அணு அளவு அந்த சக்தி தான், ஆற்றல் தான் நம்முடைய உயிராட்டு நம்ம எல்லாருக்கும் இறைவன் தந்துருக்கான். அந்த உயிர் அந்த ஆத்மா நம்ம கிட்ட வந்தா நம்ம எல்லாருக்கும் இறைவன் ஒரே மாதிரி தானே இருக்கிறாரு. இறைவனுடைய அம்சம் உயிர், இறைவனே நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே அளவுல இருந்தா நமக்குள்ள ஏன் இவ்வளவு பேரும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருக்கான். உலகத்துல 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 700 கோடி பேரு 700 கோடி இருக்கான். அப்பனை போல பிள்ளை கிடையாது, தாயை போல பிள்ளை கிடையாது. ஒரு ஒற்றுமைதான் இருக்கும். குணங்கள் எல்லாம் எல்லாமே எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஏன் இந்த வித்தியாசம்? இறைவன் ஒருவர் தான், அந்த ஒரு இறைவன் தான் ஒரே அளவுல ஜீவனாட்டு எல்லாருக்கிட்டே இருக்கிறாரு. ஒரே இறைவன் ஒரே அளவுல எல்லாத்துக்கிட்ட இருந்தா அப்ப ஏன் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு வேறுபாடு? ஏன் சொல்லுங்க. இதுதான் பிறப்பின்றாங்க. பிறவி அப்படி எதுல அமையுதுன்னா இதுலதான் அமையுது. இந்த வித்தியாசப்பட்டு நிக்கிறது தான். எது வித்தியாசப்பட்டு நிக்குது? இதுதான் பிறப்புக்கே காரணம். ஒரு ஜீவன் பிறகுன்னா அந்த பிறவி அமையுதுன்னா அந்த பிறவி அமைகிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த வித்தியாசப்பட்ட சமாச்சாரம். என்னுடைய பிறவிக்கு அதுதான் காரணம், உங்க பிறவிக்கு அதான் காரணம், எல்லாருடைய பிறவிக்கும் அதுதான் காரணம். உயிர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. உடல் எல்லாருக்கும் அப்பா அம்மா கொடுக்குறாங்க. இதுக்கு மேல் மூணாவது ஒண்ணு, இந்த உயிரையும் உடலையும் இணைக்கக்கூடிய சமாச்சாரம். இந்த உடலுக்குள்ள உயிர் வரணும்னா முக்கியமானது அதுதான். அது என்ன? பிராணம் உயிர், பல பேர் இருக்குன்னு உயிர்னு சொல்றோம், பிராணம்னு சொல்றோம், ஜீவனுங்கிறோம், ஆத்மாங்கிறோம், பிராணவாயுங்கிறோம். இதெல்லாம் அது எல்லாமே அந்த பல பேர்கள்னு வச்சிருங்க. அதான் உயிர் டோட்டலா. அந்த உயிருக்கு உடல், இந்த உயிரையும் உடலையும் இணைக்கிறது என்னது? எல்லார்ட்டையும் உயிரும் இருக்கு, உடல் இருக்கு. அப்ப எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கிறோம்? வித்தியாசம் இருக்குல்லவா? இந்த வித்தியாசம் உங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய எண்ணங்களுக்கும் அவருடைய எண்ணங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இது வித்தியாசப்பட்டு நிற்குது? அப்ப இந்த உயிரையும் உடலை இணைக்கிறது என்னது? அப்பா அம்மா உடலை கொடுத்தாங்க, இறைவன் உயிரை கொடுத்தாரு. இந்த ரெண்டையும் இணைக்கிற சங்கதி என்னது? அதுதான் பிறப்புக்கு காரணம். சரி, ஒருத்தர் பிறக்கிறான், பிறக்கும் போது என்ன கொண்டு வரான்? ஒருத்தன் வாழ்ந்து முடிகிறான், செத்து போறான். செத்து போறதை கொண்டு போறான் செல்வம் இல்லை. நம்ம சாதாரண இறந்து போனால எடுத்துக்கணும். பூமியில சொத்து செல்வம் தான் நிறைய பேர் இருப்பான். ஒன்னே கொண்டு போக முடியாது, எதையுமே பொருட்களா கொண்டு போக முடியாது. ஆனா அவன் ஒண்ணு கொண்டு போவாங்களாம், பேரு புகழ். அதெல்லாம் எதன் அடிப்படையில் வருது? வினையினுடைய அடிப்படை. செயல், வினைகள், கர்மங்கள். அவனவன் செய்த பேரு, அவனவன் வாங்கின பேரு புகழ் எல்லாம் அதெல்லாம் எதுன்னு அடிப்படை? அவன் செய்த செயல்கள் வினையினுடைய அடிப்படை, கர்மாக்களினுடைய அடிப்படை. ஒருத்தன் செத்து போறான்னா அவன் கொண்டு போறான், கடைசியில் என்ன கொண்டு போறான்? அவன் செய்த பாவ வினைகளை மட்டும்தானே கொண்டு போறான், வேற எதுவுமே கொண்டு போறான். அப்போ வாழ்ந்து முடியக்கூடிய நேரத்தில் கொண்டு போகக்கூடியது அவரவர் செய்த வினைகள் மட்டும்தான். அப்ப
அப்போ வாழும்போது அது கூட இருந்திருக்கலவா? அப்போ பிறக்கும் போது கொண்டு வந்து தானே இருக்க முடியும். அவனவன் செய்த வினைப்படி பிறவி அமைது. நீங்க என்ன பாவ புண்ணியங்கள் செய்றீங்களோ முந்தின பிறவியில அதுல உள்ள ஒரு போர்ஷன் கம்ப்ளீட்டா இல்லை. எத்தனையோ பிறவி எடுத்தோமோ தெரியாது, என்னென்ன செய்தோமோ தெரியாது. ஆனா இறைவன் கருணை மயமானவன். அந்த இறைவன் நமக்கு அவ்வளவு பாவசுமை நமக்கு மேல தொகுத்தல. அதுல இருந்து கொஞ்சம் பாவம் கொஞ்சம் புண்ணியத்தை மட்டும் போட்டு இந்த பிறவி நமக்கு அப்பா அம்மா இன்னாருக்கு மகனா பிறக்கணுங்கிறது அதுவும் அந்த வினை பயனை ஒட்டு வர முடியும். முந்தின பிறவிகள்ல யாருக்கு நம்ம கடன் பட்டுக்கிறோமோ அந்த அதுக்கு தகுந்தபடி அந்த குறிப்பிட்ட பெற்றோர்களுக்கு பிள்ளையாட்டு பிறக்கிறோம். இறைவன் உயிர் கொடுக்கிறான். நம்முடைய வினைகளை இறைவன் குறிப்பிட்ட அளவு கொடுத்து பிறக்க வைக்கிறார். வாழும்போது சும்மாவா இருக்கும், இதெல்லாம் செய்யறோம். அப்ப செய்யறதுக்கு என்ன பலன்? முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாவே வரும். முற்பகல் செய்யும் பிற்பகல் கிடைக்கும். வினை விதைத்தவன் வினை அறுவான். இதுல மாற்றவனும் இல்லையா? யாரா இருந்தாலும் இது தானே பலன். நீங்க வேணும்னு சொன்னாலும் சரி வேண்டாம்னு சொன்னாலும் சரி இது ஆகும். இவர்ல நீங்க பந்த விட்டு இறந்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகிதான் ஆகும். வேண்டாம்னு சொன்னால் வராமல் இருக்கப்படுது. உங்களுடைய போர்ஸுக்கு தகுந்தபடி அது ரியாக்ட் பண்ணும். இதே மாதிரிதான் ஒவ்வொரு செயலும் நல்லதோ கெட்டதோ உங்களுடைய செயலுக்கு தகுந்தபடி பலன். பாவமோ புண்ணியமோ அவரவர் செயலுக்கு தகுந்தபடி பலன். அப்போ பிறவியில கொஞ்சம் பிராப்த கர்மம் விதின்னு சொல்லணும். விதிக்கப்பட்ட கொஞ்சம் கர்மாக்களோடு ஒரு குழந்தை பிறக்குது. அப்புறம் அவன் வளர்ந்து வாழும்போது அவன் செய்யற ஒவ்வொன்றுக்கும் நல்லது கெட்டது ஒரு சார்ஜ் போட்டு அங்க பிளஸ் மைனஸ் கணக்குல ஏறிக்கிட்டே இருக்கும் அக்கௌண்ட்ல. அவ்வளவுதானா? யாரால அதுல இருந்து தப்ப முடியுமா? ஒருத்தரை நீங்க இன்னைக்கு ஒரு கெட்ட வார்த்தை போட்டு திட்டினீங்கன்னா எவனோ ஒருத்தன் இல்ல அவனும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அதே திட்டு நீங்க கேட்க வேண்டியது இருக்கும். கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் எல்லாமே. கொடுத்தீங்கன்னா வாங்கணும், வாங்கினீங்கன்னா கொடுக்கணும், இவ்வளவுதான். அதுல யாருமே இந்த சட்டத்துக்கு ரொம்ப போக முடியாது. இப்படிப்பட்ட நிலையில இருந்து நம்ம வாழ்ந்துறோம். அப்போ பிறப்பே பிராப்த கர்மத்தினுடைய அடிப்படையில பிறந்து வந்துட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இதுல இன்னும் நிறைய கர்மங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இதுக்கு முடிவு என்னைக்கா ஒரு நாள் மண்டை போடும், எல்லாம் ஜந்து போடுது. இருக்கிற கொண்டு வந்த கடனும் இப்போ சார்ஜ் முடிச்சு எடுத்து எல்லாம் போட்டு ஒரு கணக்காகி பல நீங்க வந்துட்டு போடுறீங்க. இப்படி பிறப்பு வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்குது. இப்படி போயிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவு இல்லையே. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் தான் ஞானிகள் நமக்கு உபாயங்கள். நீ இப்படி பிறக்கிற, இறைவன் இன்னும் பிறப்பிக்கிறாரு, அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நீ எப்படி வாழ்கிற பார்ப்போம் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அந்த வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கிட்டா, நல்ல முறையில் அமைச்சுக்கிட்டா தப்பிக்கலாம். இதுதான் சம்சாரத்தாக பிறப்பு இறப்புங்கிற அந்த சைக்கிள் இருந்து நம்ம விடுபடணும்னா நம்முடைய ஞானிகள் எல்லாம் வழிகாட்டியிருக்காங்க. இந்த சுழல்ல இருந்து நீ விடுபடணும்னா இந்த கர்மாக்களுடைய பிறப்பு ஏற்பட்டு அதுல வாழ்ந்து இதுல இருந்து மீளணும்னா இந்த மாதிரி நீ வாழ்க்கையை அமைச்சுக்கோ, இதுல இருந்து விடுபடலாம். அதுதான் மோட்ச சாதி. அப்ப இந்த கர்மாக்களில் இருந்து விடுபடுறதுதான் பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலைய கொடுக்கும். பிறப்புக்கு காரணமும் வினை தானே, சாகிறதுக்கு காரணமும் வினை தானே. அப்ப பிறப்பையும் இறப்பையும் கொடுக்கறதே வினை தானே. அது இருக்கிறனால தானே நல்லதோ கெட்டதோ இருக்கிறனால தானே பிறப்பு வருது இறப்பு வருது. அப்போ பிறப்பு இறப்புங்கிறத உருவாக்குறதே இறைவனோ நம்முடைய பெற்றோர்களோ வேற யாரும் இல்லை, நாம செய்த வினைகள். இந்த
இந்த பிறவில என்ன செய்வோமோ அது தெரியாது. எதுவோ நல்லதோ கெட்டதோ தெரியாது. வினை இருக்கு. வினை இருக்கிற நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப நிச்சயமா நம்ம பாவிகள் தானே. பாவம் செய்ததுனால தானே இந்த பிறவி அமைஞ்சது. இல்லாட்ட பிறவி அமைஞ்சிருக்குமா? நம்ம பாவமே செய்யல, நான் பெரிய புண்ணியசாலின்னு சொன்னா போய் அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அவன் பாவமே செய்யல, புண்ணியமும் செய்யல, நல்லவனா இருந்தா போன பிறவில முக்தி அடைஞ்சிருப்பானே. இப்ப ஏன் பிறக்கணும்? கொஞ்சமாவது பாவம் இருந்தால்தான் பிறவி அமையும். வினை இருந்தால்தான் பிறவி. வினையே இல்லாமல் இருந்தா போன பிறவிலே முக்தி அடைஞ்சிருப்பாங்களா? இப்ப பிறந்திருக்கவே மாட்டானே. அப்ப அந்த வினையினுடைய தொகுதி கொஞ்சமாவது இருக்கிறதுனால இப்ப இந்த பிறவி அமைஞ்சுது. பிறக்கணும்னா வினை இருக்கணும். வினை இருந்தாதான் பிறப்பு அமையும். அப்படிதான் அப்படித்தானே இருக்க முடியும். இதான் இறைவனுடைய சட்டத்தை தனாங்க. பிறப்பு அமையணும்னா வினை இருந்தால்தான். அப்ப அந்த வினை நமக்கு அது எவ்வளவுன்னு தெரியாது, இருக்கு. அது மட்டும் உண்மை. சரி, அது எவ்வளவு வாட்டி இருக்கட்டும், அதை பத்தி இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அது தெரியாத விஷயம், விட்டுருவோம். வினை இருக்கு, அது மட்டும் நமக்கு தெரிஞ்சுட்டா முடியும். சரி, வினை இருக்கு. அப்ப இந்த வினையை தீர்க்கிறதுக்கு என்ன வழி? அதுதான் நம்ம பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அது என்ன வினை, யார் செய்த வினை, எந்த பிறவில வந்தது, இதெல்லாம் முட்டாள்தனம். நம்ம அறிவுக்கு எட்டாத சமாச்சாரம். நம்ம அறிவுக்கு உட்பட்டு நம்ம என்ன செயல்படணும்னா, வினை இருக்கு, நல்லதோ கெட்டதோ அது இருக்கக்கூடாது. அவர்தான் அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு ஞானிகள் என்ன வழி காட்டியிருக்காங்க, இதுதான் நம்ம பார்க்கணும். இதுல இருந்து கரையிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து அதை செய்யறதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா இதுலதான் நம்ம முங்கி கிடக்குறோம். இதுல இருந்து மீளன்னா ஞானிகள் நம்ம கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒண்ணு கிடைச்சா தப்பிடுவோமான்னு பாக்குறோம்னவா, அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை தான் இது. சம்சார சாகரத்துல முங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஞானிகளுடைய உபதேசம் இதெல்லாம் தான் நமக்கு ஒரு சின்ன ஒரு துடுப்பு மாதிரி. அதை பற்றிக்கிட்டு நம்ம கரையிறதுக்கு வழி என்னன்னு பார்க்கணும். அப்ப என்ன வழி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அப்ப இந்த வினைகள் இல்லாமல் ஆனால்தான் பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழலிலிருந்து தப்ப முடியும். இதுதான். சரி, இப்ப நம்ம பிறந்தாச்சு. இனி நமக்கு அடுத்தத நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இறப்பு தான், மரணம் தான். பிறந்தாச்சு, அடுத்த மரணத்தை தான் நம்ம அடுத்த எதிர்கொள்ள வேண்டியது. அப்போ மரணம் ஆனா நிச்சயமா பிறகு ஏன் மரணம் ஆகிறோம்? வினை இருந்தாதானே மரணம் ஆகிறோம். அதானே எல்லாம். வினை இருந்தாதான் மரணம் ஆகிறோம். அப்போ வினை இருந்து மரணம் நமக்கு சம்பவிக்குன்னா வினை இருக்குன்னு அர்த்தம். மரணம் ஆயிட்டோம்னா வினையினால மரணமானோம். வினை இருக்குல்லவா, நிச்சயமா பிறகு. வினை இல்லாமல் ஆனாலே மரணம் இல்லாம ஆயிடுச்சு. பிறந்தாச்சு. இனி இறக்காம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்க. இறக்காம இருக்கணும்னா இருக்கிற வினைகளை இல்லாமல் ஆகணும். அப்போ வினை இல்லாமல் ஆனா மட்டும்தான் மரணத்திலிருந்து நம்ம தப்ப முடியும். மரணத்திலிருந்து தப்பிட்டோம்னா அப்புறம் பிறப்பை கவலையே பட வேண்டியதில்லை. பிறப்பே இல்லை. மரணம்னு ஒண்ணு சம்பவிச்சாதான் மறுபடியும் பிறக்கிறத பத்தி யோசிக்கவே வேணும். மரணமே இல்லைன்னா அப்ப பிறப்பை பத்தி யோசிக்கவே வேண்டாமே. இதான் வள்ளல் பெருமான் சொன்னார், மரணம் இல்லாத பெருவாழ்வு. மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழணும்னா மரணத்துக்கு காரணமான வினைகளை இல்லாமல் ஆகணும். வினைகள் எப்போ இல்லாமல் ஆகும், எப்படி இல்லாமல் ஆக்கலாங்கிறது அவங்க கொடுத்த உபதேசம். அவங்க கொடுத்த உபதேசப்படி நம்ம சில பயிற்சிகள் செய்தோம்னா, தவம் செய்தோம்னா வினைகளை இல்லாமல் ஆக்கலாம், மரணம் இல்லாமல். இந்த நிலையில நம்ம கொஞ்சம் சாதனை செய்து வினைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீரத்தான் இறைவனை பற்றி அறிகிறதும் இறைவனை அடைகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் புலப்படும். அதுல பயிற்சி செய்து அப்புறம் தான் இறைவனை அடையிறது. இப்ப நம்ம பாவிகள் இறைவனை பத்தி நினைக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ அருகதை கிடையாது. இப்ப அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு அப்படி இருக்கு இப்படி இருக்கு பேசிக்கலாமே தவிர நமக்கு ஒண்ணுமே தெரியாது. முதல்ல இதுல இருந்து நம்ம கரையேறதுக்கு வழி என்னன்னு பார்ப்போம். கரையேறிக்கிட்டு அப்புறம் இறைவனை பத்தி பேசிக்கலாம்.
முதல்ல நாம உருப்படணும். உருப்பட்டு அப்புறம் அடுத்த இறைவனை பத்தி பார்ப்போம். அப்ப உருப்படணும்னா நம்முடைய உள்ள வினைகளை தீர்க்கிறதுக்கு என்ன வழி, என்ன தவம் செய்யணும், எப்படி செயல்படணும், இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய வழி. புரியுதுல? அப்ப பிறப்புக்கு காரணமானது, இறப்புக்கு காரணமான வினைகள், அதுதான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்குது இப்போ. அப்ப இந்த வினைகள்ல இருந்து விடுபடுறதுக்காக நம்ம என்ன செய்யணும், அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதுதான் நம்முடைய எல்லா மகான்களும் நமக்கு உபதேசமாக சொல்லியிருக்காங்க. என்ன செய்தா இப்படி இந்த வினைகளில இருந்து விடுபட்டு பிறப்பு இறப்பு இல்லாம தப்பிச்சுக்கலாம், இறைவனுடைய திருவடியை அடையலாம் அப்படிங்கிறத உபதேச வாயிலாக வேதங்கள்ல இருந்து எல்லா நிலைகளையும் சொல்லியிருக்காங்க. எல்லா மதத்தில் உள்ள ஞானிகளும் இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இதுதானே முக்கியமான விஷயம். இதுக்கு பிறகுதானே மற்றதெல்லாம். அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை சரிப்படுத்திக்கிட்டோம்னா எல்லாமே தெரியாது. இதைத்தான் எல்லாரும் போதிச்சிருக்காங்க. பைபிள்லையும் தான் சொல்லப்பட்டது, குரான்லையும் தான் சொல்லப்பட்டது, வேத புராண இதிகாசங்கள் எத்தனை ஞானிகள் இது வரைக்கும் இந்த உலகத்துல தோன்றினாங்களோ அவ்வளவு பேரும் சொன்ன ஒரே உண்மை இது மட்டும்தான். அப்போ நாம என்ன செய்யணும், நமக்கு இந்த பிறவிக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய வினைகளை நீக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதுதான் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ அதை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய உடல் நிலை, மனோநிலை, இந்த இறைவன் நம்ம கிட்ட உயிராக இருக்காரு, அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, இதெல்லாம் எப்படி, என்ன சிஸ்டம்ல இதெல்லாம் நடக்குது, அப்ப நம்ம என்ன செய்தா இதுல இருந்து விடுபடலாம், இதைதான் இப்ப நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அறிந்து செயல்படும். அப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது உயிரை பற்றி. உயிர் வந்தது, உயிர் போகுது, அப்ப அதை இந்த மாதிரி நிலையில வினைகள் வந்து சேர்ந்ததுனால இப்படி எல்லாம் அவஸ்தப்படுது, இதுல இருந்து மீண்டதுக்கு என்ன பயனுள்ள. அப்ப இது எல்லாத்துக்கும் பேசிக்கானது உயிரை பற்றி. அப்ப அந்த உயிர் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி செயல்படுது, இந்த வினைகள்லாம் எங்க இருக்குது, எப்படி செயல்படுது, உயிருக்கும் வினைகளுக்கும் என்ன சம்பந்தம், எப்படி அது செயல்பட வைக்குது, நாம எப்படி அதுல இருந்து விடுபடலாம். இந்த உடலையும் உயிரை இணைக்கிறது வந்து வினைகள் தானே, அது சம்பந்தப்பட்டு இருக்குது. அதை எப்படி விடுபட வச்சிட்டோம்னா இதுல இருந்து விடுபடலாம், வினையிலிருந்து விடுபடலாம், பிறப்பிறப்புங்கிற சுழல இருந்தும் விடுபடலாம். அப்ப அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதை என்ன செய்து வெளியிடலாங்கிறத நம்ம யோசிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விரோதி இருக்கிறாரு, அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சாதானே அவரை எப்படி அழிக்கலாங்கிறத பத்தி யோசிக்கலாம். விரோதி இருக்காரு அப்படின்னா எப்படி பாக்குது, அவரை இல்லாமல் ஆக்கணும், விரோதியை வந்து அழிக்கணும். அப்ப அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, அவர் எப்படி அழிக்கலாம், அது தெரிஞ்சாதானே அந்த முறையில் நம்ம கையாள முடியும். அப்ப நமக்கு விரோதி யாருன்னா நம்முடைய வினைகள் தான், நாம செய்த வினைகள் தான். அப்ப நாம செய்த வினைகள் தான் நமக்கு விரோதமா இருக்கு. அப்ப இதை எப்படி அழிக்கிறது, எங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, எப்படி இருக்குது தெரிஞ்சு அந்த முறையில நம்ம கையாண்டாதான் செயல்படும். அப்படின்னா அப்ப முதல்ல தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் இதுதான். கடவுளை பத்தி எல்லாம் இல்லை, நாம யாரு, நம்ம உயிர் எங்க இருக்கு, நம்முடைய ஜீவன் உயிர் பிராணம் அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, இந்த வினைகள் என்ன தன்மையில் இருக்கு, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், இதை எப்படி நம்ம கலத்தி விடலாம், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த முறையில இந்த நிலையில நம்ம வாழ்க்கை இருக்குது. இப்ப இறைவனை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இணைய பற்றி பேசணும். இறைவன் கருப்பா சிவப்பான்னு தெரியாது, எங்க கைலாயத்துல இருக்காரா, திருப்பதியில இருக்காரா, எங்க இருக்காருன்னு தெரியாது, சந்திர மண்டலத்துல இருக்காரா, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு, பூமி இருக்கு, இது பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி என்னத்தை பேச போறோம்? எப்படி இருக்குன்னு நம்ம இறைவனை பத்தி பேசுறது, நம்ம இப்ப எல்கேஜி படிக்கிறோம், பிஹெச்டி பாடத்தை பத்தி பேசுறது மாதிரி இருக்கும். எல்கேஜில இப்பதான் நம்ம சேர்ந்திருக்கோம், அரிசியோடையே ஒழுங்கா தெரியாது, நம்ம பிஹெச்டி பாடத்தை பத்தி பேசினா எப்படி இருக்கும்? அப்படிதான் இன்னைக்கு நம்ம கடவுளை பத்தி
இதுக்கு அழகாட்டு நம்ம பள்ளிக்கூடத்துல சின்ன கிளாஸ்லயே ஒரு பாடம் உண்டு, கதை உண்டு. 4 குருடர்கள் சேர்ந்து ஒரு யானையை பார்க்க போனோம். படிச்சிருக்கீங்களா? அப்ப அவன் என்ன சொல்லுவான், யானை உலக்க மாதிரி இருக்குன்னா அவன் எதுவும் பார்த்தானோ உணர்ந்தானோ அதுதான் சொல்லுவான். இதுல எது நம்ம எடுத்துக்கிட்டது? அவ்வளவு சொன்னதும் முட்டாள்தனமானது. அவன் யாரு? குருடன். அதான் அங்க முக்கியமான பாயிண்ட். அந்த குருடன் யானையை பார்த்த கதை தான் இப்ப நம்ம இறைவனை பற்றி பேசுறது எல்லாம். நம்ம குருடர்களா இருக்கிறோம். அப்ப நம்ம இறைவனை பத்தி எங்க பாக்குறது? முதல்ல நம்ம கண் திறக்கணும், நம்முடைய பார்வை தொலங்கணும், அப்ப பார்க்கலாம் இறைவனை. அதுக்கு முன்னால பேசுறதெல்லாம் வீண் பேச்சு. அப்ப நம்முடைய கண் திறக்கிறதுக்கும் பார்வை துலங்கிறதுக்கு என்ன செய்யணும்? அப்ப இதுக்கெல்லாம் ஒரு லிங்க், ஒரு சம்பந்தம் இருக்குல்லவா? நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய பிறப்புக்கும் நம்முடைய வினைகளுக்கும் இறைவனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குல்லவா? அந்த சம்பந்தம் தொடர்பு எப்படி இருக்குது, எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்து எதை விடணுமோ விடணும், எதை சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட வேண்டியது, உடல் பார்க்கிறோம் தெரியுது, அப்புறம் உயிர் எங்க இருக்குன்னு தெரியலையே. உடல்ல கொடுக்குறோம், அம்மா அப்பாவும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பா அம்மாட்டதுக்கு என் உயிர் எங்க இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது. அப்ப உயிர் எங்க இருக்குது? இந்த உடலுக்குள்ளால உயிர், இறைவன் கொடுத்த உயிர் எங்க இருக்கு? முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட வேண்டியது அதான். எப்படி தெரிஞ்சுக்கிடுது? மற்றவங்க சொல்றதால நம்ம நினைப்போம், நமக்கு தெரியாது. நம்ம படிக்கிற கிளாஸ்ல இருக்கோம், நம்ம கிளாஸ்ல சேர்ந்திருக்கோம். அப்ப வாத்தியார் கேட்டுக்கிட வேண்டியதுதான். நமக்கு வாத்தியார் யாருன்னா நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள் தான். வேத புராண இதிகாசங்கள் எல்லாம் படைச்ச நம்முடைய முன்னோர்கள் தான் நமக்கு வாத்தியார், குருமார். அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன தன்மையில இருக்குது. அதை நம்பி நம்ம செயல்படும் போது உணர்ந்துக்கலாம், உண்மைதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உயிர் எங்க இருக்கு, நம்ம உடல்ல எங்க இருக்கு, எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதானே அடுத்த நிலைக்கு என்ன செய்யலாங்கிறத பார்க்க முடியும். இப்போ உங்க உயிர் உங்க உடல்ல எங்க இருக்கு அப்படி சொல்லுங்க முதல்ல. கையெங்க இருக்குன்னு கேட்டா சொல்லலாம், காலெங்க இருக்குன்னு கேட்டா சொல்லலாம், மூக்கு வாயெல்லாம் சொல்லிடலாம். உயிர் எங்க இருக்கு? உங்க உயிர் தான். அது நீங்க சொல்லாட்டாம எங்க இருக்குன்னு எண்ணங்கள். இப்ப நீங்க தூங்குறீங்கன்னு தெரியுமா? அப்ப உங்களுக்கு எண்ணங்கள் இருக்குமா? அப்ப உயிர் இருக்காதா? உயிர். அப்ப எண்ணங்கள் இல்லையா? நீங்க மயங்கி இருக்கிறீங்க, மயங்கின நேரத்துல உங்களுக்கு எண்ணங்கள் இருக்காதுல்லவா? இருக்காதுல்லவா? அப்போ உயிர் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? மயங்கினாலும் உயிர் இருக்குது, தூங்கினாலும் உயிர் இருக்குது. அப்ப எப்போதும் இருக்கிற உயிர் எங்க இருக்கு? எந்த நிலையிலும் உங்களோட இருக்கக்கூடிய உயிர் இருக்கிறதுனாலதான் நீங்க இப்ப இருக்கிறீங்க, செயல்படுறீங்க. அப்ப உயிர் இருக்குன்னு அர்த்தம் தானே? காற்று மூச்சா இருக்கு. சரி, மூச்சா இருக்குன்னு வச்சுக்கோமே. எங்க இருக்கு மூச்சு? ஒரு நாள் யோசிக்கணும், நம்ம சிந்திச்சாதான் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி, உயிர் எங்க இருக்குங்கிறத இன்னொரு கோணத்துல சிந்திக்கலாம். இப்போ ஒரு டெட் பாடி இருக்குன்னு வச்சுருங்க.
ஒரு பிணம் இருக்கு, நம்மளும் இருக்கிறோம். அந்த பிணத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம செயல் இருக்கு, இங்க செயல் கிடையாது. அதுக்கு உயிர் இல்ல, நமக்கு உயிர் இருக்கு, உயிர் இருக்கு, உயிர் இல்லை. அந்த உயிர் இருக்கிறதுனால நம்ம செயல்படுறோம், உயிர் இல்லாததுனால அது செயல்பாடு இல்லாம இருக்கு. இது உயிருடைய தன்மை, செயல்படும் தன்மை. உயிருடைய தன்மை செயல்படுறது, உணர்வு இருக்கிறது, இதெல்லாம் உயிருடைய தன்மை. அது ஒண்ணு இல்லாததுனால, உயிர் இல்லாததுனால அந்த மாதிரி செயல்பாடு எதுவும் இல்லாம அது சவமா இருக்கு, செயலற்று சவமா இருக்கு. அது உயிருடைய தன்மை. உயிர் இல்ல, உயிர் இருக்கு, இது மட்டும்தான் வித்தியாசம். அதுக்கு பிறகு உள்ளது அப்புறம் பார்த்துக்கலாம். உயிர் இருக்கு, நமக்கு உயிர் இருக்கு, அதுக்கு உயிர் இல்லை, அவ்வளவுதான். அப்ப அந்த உயிரற்ற அந்த பாடி எப்படி இருக்கும்? செயல இல்லைங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் வேற அது தொட்டு பார்த்துருக்கீங்களா? டெட் பாடிய நம்ம பாடி எப்படி அப்போ உயிர் இருந்தா எப்படி இருக்குது, உயிர் இல்லாம இருந்தா எப்படி இருக்கு? உஷ்ணம் இருக்கு. அப்போ உயிர் இருந்தா உஷ்ணமா இருக்குது, உயிர் இல்லாட்டா சில்லுன்னு இருக்கு. முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? உஷ்ணம், சூடு. உயிர் இருந்தா அந்த பாடி ஹீட்டா இருக்கும், உயிர் இல்லாட்டா சில்லுனா இருக்கு. அப்படிதானே? உணர்வு இருக்கிறது, செயல்படுறதுலாம் அது அடுத்த நிலையில் உள்ளது, பேசி. அப்ப அந்த உஷ்ணம் தான் அந்த இதை டிஃபர் பண்றது. அப்ப உஷ்ணமா இருக்குது உயிர் இருந்தா, அப்போ உயிருடைய தன்மை என்னது? சூடு, தீ. இறைவன் எப்படி இருக்காருன்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். இறைவன் எப்படி இருக்காருன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இறைவனை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க எல்லாரும்? சக்தி மயமா இருக்கு, ஜோதி மயமாட்டு சொல்லியிருக்காங்களா? பேரொளி இறைவன் அப்படின்னு பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்குது, குரான்லையும் சொல்லியிருக்காங்க, வேதங்களையும் சொல்லப்பட்டது. இறைவன் எப்படி இருக்காருன்னா பெரிய ஜோதி மயமானவன், பெரும் ஜோதி, பெரிய ஒளி, பேரொளி அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க இறைவனை. அந்த இறைவனுடைய அம்சம் தானே உயிர். அப்ப அது எப்படி இருக்கும்? நம்ம உயிர் அப்ப எப்படி இருக்கு? சூடா இருக்கா? அப்போ இறைவனுடைய அம்சம் தான் நம்ம உயிர்ங்கிறதுக்கு இதுதானே சாட்சி. பேரொளியா இருக்கக்கூடிய இறைவன், அந்த அக்னி, அந்த நெருப்பு, அதனுடைய ஒரு சிறு ஒளி, சின்ன நெருப்பு தான் நம்முடைய உயிர். நெருப்பு இருந்தா எப்படி இருக்கும்? சூடா இருக்கும். அப்ப இறைவன் நம்ம கிட்ட இருக்காதுங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். முன்னோர்கள் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பிராக்டிக்கலா திங்க் பண்ணி அறிவுபூர்வமா ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டு பெரியவங்க சொன்னது அப்படி நம்ப கூடாது, அது முட்டாள்தனம். எப்படி சரிதானான்னு பார்த்து தீர்க்கமா ஆராய்ந்து உண்மைதான்னு டிசைட் பண்ணி நம்ம ஏற்றுக்கலாம். அப்போ அக்னி தான் இறைவனுடைய அம்சம், நம்முடைய உயிரினுடைய தன்மை. உண்மைதானே? அப்போ உயிர் இருக்குன்னா உடல்ல சூடு இருக்கும். ஏன்னா அதனுடைய தன்மை அக்னி தான், நெருப்பு, தீ. இது உயிருடைய தன்மை எப்படிப்பட்டதுங்கிறதுக்காக. சரி, இந்த அக்னி, இந்த தீ உடம்புல எங்க இருக்கும்? உடம்புல இந்த உயிர் அதனுடைய தன்மை இதுன்னு பார்த்தேன். இப்போ உடம்புல எங்க இருக்குது? வயிறுல இருக்கு, கண்ணில இருக்கு, கையில இல்லையா? இல்ல பாருங்க, இல்ல ஃபுல்லாவே வயிற்றுல இருக்கு, தனியா இருக்கலாம். இல்ல எங்க இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு, சூடு இருக்கு. இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? உடம்புல இருக்கேன், நான் இங்க இருக்கேன். இடம் சொல்லுங்க. உங்க வீடு எங்க இருக்கு? நீங்க எங்க எங்க இருக்கு? உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லி? அரும்பாக்கம், சென்னையில இருக்கு. அப்படிதானே? அரும்பாக்கம் முழுவதும் போய் பார்க்க வேணும், விலாசம் இல்லவா? சென்னையில அரும்பாக்கத்துல இந்த ஸ்ட்ரீட்ல இத்தனா நம்பர் இதுதானே அட்ரஸ். உங்க அட்ரஸ் என்னன்னு கேட்டா சென்னையில இருக்குன்னு சொன்னா எப்படி? விலாசம்.
உங்க உயிர் எங்க இருக்குன்னு கேட்டா உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கு. இது சென்னைன்னு வச்சிருங்க, உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சென்னை. உங்க வீடு எங்க இருக்கு அதை மென்ஷன் பண்ண. நம்ம வீட்டுல மெட்ராஸ்ல அரும்பாக்கத்துல இந்த ஸ்ட்ரீட்ல இத்தனை நம்பர் ஹவுஸ், அந்த மாதிரி உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. மெட்ராஸ்ல இருக்கு சொல்ல போறாரு, அது மெட்ராஸ் மொழி சுத்த முடியுமா? கேள்வி புரியுதுல்லவா? அதுக்கு விட எப்படி சொல்லணும்னு புரிஞ்சுதுல. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லதுக்கு அறிவு இருந்தா அதுதான் புத்திசாலித்தனம். சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க? உயிர் எங்க இருக்குது? சும்மா தெரிஞ்ச தெரியும் சொல்லுங்க, இல்ல தப்பா இருக்கலாம். கண்ணன் தனிப்படமும் கண்ணன் சொல்லலாம். மற்றவங்க சொன்னதுனால நீங்க சொல்லி விளக்கம் பார்த்திருக்கேன். அதான் புத்தகங்களை படிச்சிருக்கீங்க, அவரு சொல்லி தந்திருக்காரு. மற்ற இடத்துல கண்டுபிடிக்க முடியாது, நான் இங்க பார்க்க முடியும். இதையும் எல்லாரும் சொன்னதுதான் இப்ப நம்மளும் சொல்றோம், நம்ம ஒண்ணும் புதுசா சொல்லல. எல்லாரும் சொன்னதும் சரிதாங்கிறத உணர்ந்து நம்ம அக்செப்ட் பண்ணி வரணும். அவங்க சொன்னது அப்படி பிளைண்ட் பிலீஃபா இருக்க கூடாது, அது முட்டாள்தனம். இப்படித்தான் இருக்குது, இந்த இடத்துலதான் இருக்குங்கிறத அறிவு பூர்வமாக நம்ம உணரணும். இப்ப உஷ்ணம் தான்ங்கிறத கண்டுபிடிச்சோம், இப்ப புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அறிவுபூர்வமா உணரணும். அதுதான் உண்மையான அறிவு. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். அதனுடைய உண்மைய உணர்ந்து அறிந்து பார்க்கறது தான் உண்மையான அறிவு. அப்போ உயிர் இங்க இருக்கு, உடல்ல இருக்கு, அது பொதுவான ஒரு அதுவரை கண்டுபிடிச்சிட்டோம். உடல்ல பர்டிகுலரா அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கணும். உடல் முழுவதும் அது செயல்பட்டாலும் அது இருந்து செயல்படக்கூடிய ஒரு ஸ்பாட் இருக்கணும்லவா? அந்த ஸ்பாட் எதுவாக இருக்கும்? இதையும் இதே மாதிரி இந்த கோணத்துல இப்படி சிந்திக்கணும். இப்போ உடல்னு வச்சுக்கிறோம், பொதுவாக வச்சுக்கிறோம், உடல்னு வச்சுடுங்க. இப்ப அவங்க சொன்னதுனால கண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கரெக்ட் தான். ஆனா அது எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், புரிஞ்சுக்கிடணும். இப்ப எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம். உடம்புல உயிர் இருக்கு, எங்க இருக்கும்? எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம். இந்த உடம்புல தலை தான் முக்கியமானது. அப்ப முக்கியமான இந்த உறுப்புலதான் உயிர் இருக்கணும். அப்படி அனுமானத்துல வருவோம். முதல்ல இருக்குன்னு தீர்மானம் சொல்றதுக்கு முன்னாடி இப்படித்தாங்கிறத நம்ம அறிவுபூர்வமா உணர்ந்துகிட்டு அப்படித்தானே சொல்லணும். அவரு சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. அப்ப எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம். அப்ப நிச்சயமா சிரசுல இருக்கணும். சிரசுல எங்க இருக்கும்? அடுத்த இப்படி கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். அப்ப முக்கியமான இந்த தலையில நம்முடைய உயிர் இருக்கணும். அப்ப தலையில எது முக்கியமானது? தலையில ஒவ்வொரு பாட்டுகளும் 5 புலன்களும் தலையில தானே இருக்கு. மை, வாய், கண், மூக்கு, செவி, உடல் இயக்கமே இதுல தானே இருக்குது. அப்போ எல்லாமே இதுக்குள்ள அடங்கி போகுது இல்லவா? அதான் எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம்னா. அப்ப இந்த முக்கியமான எல்லா கேந்திரங்களும் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்துலதான் நிச்சயமா உயிர் இருக்கணும். அந்த தீர்மானத்துக்கு நம்ம முதல்ல வந்துகிட்டு அது எங்க இருக்குன்னு அடுத்த யோசிக்கணும். எங்க இருக்கும்? கண் ஒரு பக்கம் இருக்கு, காது ஒரு பக்கம் இருக்கு, மூக்கு ஒரு பக்கம் இருக்கு, வாய் ஒரு பக்கம் இருக்கு, உடல், மை, இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கத்துல ஆளுக்கு ஒரு பேசல ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு. அப்ப இதை எல்லாத்தையும் இருந்து நடத்தணும்னா இருந்து நடத்தக்கூடிய ஆளு எங்க இருந்து நடத்த முடியும்? நாலா திசைகள்லையும் அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்தணும். அப்ப நாலா திசைகளையும் அவங்களுடைய ஆதிக்கம், அவங்களுடைய ஆர்டர் கமாண்ட் நடத்தணும்னா அந்த ஆளு எங்க இருந்து செயல்படுவார்? இப்ப இந்தியா இருக்கு, இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு. இந்தியன் கவர்மெண்டுடைய நிர்வாகத்தெல்லாம் இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஹெட் யாரு, தலைவர் யாரோ அவங்க தானே செயல்படுத்துறாங்க. எங்க இருக்கிறாங்க? இந்திய நிர்வாகத்தின் தலைமையிடம் இது கேபிட்டல் டெல்லி. அங்கேயும் அதனுடைய தலைவர் அவருக்குன்னு ஒரு மாளிகையில இருந்து தானே செயல்படுறாரு. டெல்லியில
ஜனாதிபதி அவருக்கு உரிய மாளிகையில இருந்து அவர் செயல்படாரு. அவரு போய் அங்க இருந்து இங்க நெய்வேலிக்கு வந்தா ஒரு ஆர்டர் சப்மிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருந்து ஒரு ஆர்டர் போட்டா அதுக்கு உண்டான ஆட்கள் அதை பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க செயல்பட்டு இருப்பாங்க. அவர் இருந்த இடத்துல இருந்தா செயல்பட்டு இருப்பாரு. அப்போ அங்க இருந்து செயல்படுற இந்திய அரசு நிர்வாகம் இங்கேயும் செயல்படுது இல்லவா? ரெப்ரசன்டேஷன் இருக்குல்லவா? அவங்கதான் செயல்படுறாங்க. ஆனா செயல்படுறதுக்கு மூலம் காரணம் தலைவர் அவர் தான், பிரசிடென்ட் ரோல் தான். அப்படிதானே? அப்போ அப்படிப்பட்டவர் எங்க இருக்கிறாருன்னா இந்த தலைநகரத்துல அவருக்குன்னு ஒரு உரிய பங்களால அவர் இருக்கிறார். எப்படி நீங்க மெட்ராஸ்ல அரும்பாக்கத்துல சொந்த தெருல உங்களுக்கு வீட்டுல இருக்கிறீங்களோ இதே மாதிரி நம்முடைய உயிர் உடம்புல முக்கியமானது தலைன்னு பார்த்தாச்சு. தலையிலையும் ஐம்புலங்களையும் செயல்படக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர், எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடியவர் அங்கேயும் முக்கியமான ஒரு இடத்துல இருந்துதானே செயல்படுத்துவார். கண்ணுக்கு வருவாரு, மூக்கு வருவாரு, வாய்க்கு போவாரு, காதுக்கு போவாரு, அப்படியா இருக்காரு? அப்போ ஒரு இடத்துல இருக்கணும்லவா? அந்த ஹெட் குவார்டர் அவருடைய மாளிகை எது? மூளை. மூளை கேபிட்டல் இந்தியாவினுடைய தலைநகரத்துல இருக்கிறார். நமக்கு தலைக்கு தலையாயது எது? தலைக்கு தலையாயது. தலையிலையும் 5 புலன்கள் இருக்கு. இதுலயும் முக்கியமானது இந்த 5 புலன்களையும் அவர் செயல்படுத்தணுமானா எங்க இருக்கணும்? எங்க இருந்தா இது அவ்வளத்தையும் ஒரு நேரத்துல கண்டிக்க முடியும், கவனிக்க முடியும், செயல்படுத்த முடியும். இந்த எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இடத்துல இருந்தது முடியும். காதுல உயிர் இருக்குன்னு வச்சிடுங்க. அப்ப மூக்குல எப்படி செயல்பட முடியும்? கண்ணுல எப்படி செயல்பட முடியும்? கண்ணுல உயிர் இருக்கு நீங்க. அப்ப காது எப்படி செயல்படும்? மூக்கு எப்படி செயல்படும்? வாய் எப்படி செயல்படும்? உடம்புல எப்படி செயல்படும்? அப்போ ஏதாவது ஒரு இடத்துல எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இடத்துல இருந்தா தானே எல்லாத்தையும் நடத்த முடியும். அப்ப இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இடத்துல இருக்கிறார். நம்முடைய உயிர் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பொதுவான, எல்லாத்துக்கும் ஒரு சென்ற பாயிண்ட்ல நம்முடைய ஜீவன், உயிர், பிராணன் இருக்குது. இதுதான் உண்மை. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லிவிடுது. அப்படித்தானே இருக்க முடியும். அதான் முடியும். உண்மைதான். அப்ப அது உண்மைதானே? அப்ப அப்படி எல்லாத்துக்கும் பொதுவான, எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய அளவு உள்ள ஒரு பொதுவான மத்தியமான ஒரு இடத்துல தானே இருக்க முடியும். ஒரு சென்டர்ல தானே இருக்க முடியும். அப்ப அந்த இடம் எது? இப்ப உங்க தலையை எடுத்துக்கிடுங்க. தலைதான் முக்கியமான வச்சாச்சு. தலையில உயிர் இருக்குன்னு வச்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. தலையில சென்டர் பாயிண்ட் இவ்வளவுதான் இருக்கு. ஒரு ஜான் இப்படி இருக்கு, இப்படி ரவுண்டா இருக்கு தலை. இதனுடைய சென்டர் பாயிண்ட் சொன்னா எதை சொல்வீங்க? உச்சித்தலை. இதை எடுத்துட்டீங்கன்னா இதனுடைய சென்டர் பாயிண்ட் எது சொல்வீங்க? இதனுடைய மேல் பகுதியை சொல்வீங்க? மேல் பகுதியா சொல்லணும். ஒரு பால் எடுத்து ஒரு பால் எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய சென்டர் பாயிண்ட் தலையை சொல்லுவீங்களா கீழே சொல்லுவீங்களா? அதனுடைய இன்னர் சென்டர் பாயிண்ட் தானே. இன்னர் சென்டர் பாயிண்ட் நீங்க கொடுக்க பிரச்சனை. பால் எடுத்துக்கிட்டீங்க. பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய மத்திய பகுதியில மேல காட்டக்கூடாது, கீழையும் காட்டக்கூடாது. பால் உருண்டை இருக்கு. அதனுடைய இப்ப நம்ம தலை உருண்டை தானே இருக்கு. கொஞ்சம் ஷேப் மாதிரி இருக்குன்னு வச்சுருங்க. உருண்டை தானே. அப்ப இந்த உருண்டையான ஒரு பொருள்ல இப்படி இருக்குது. அதாவது பூமி மாதிரி பால் மாதிரி இருக்குன்னு வச்சிருக்க. அதனுடைய சென்டர் பாயிண்ட்ங்கிற போது உள்ள மத்திய பகுதி தானே. மத்திய பகுதி. நம்ம தலையினுடைய உள் மத்திய பகுதியில தான் நம்முடைய உயிர் இருக்கு. அது எப்படி சொல்றது? கண்டுபிடிக்கிறது. இதுக்கு ஆதாரம் வேதங்கள், ஞானிகளுடைய உபதேசங்கள், வாக்கியங்களை பார்த்துக்கணும். இப்படி நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். சரி, இது உண்மையா? இதுக்கு என்ன ஆதாரம்? ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்போ பார்க்கணும். சுருதி, யுக்தி, அனுபவம். சுருதி வாக்கியங்கள் என்ன சொல்லுது? உயிர் ஸ்தானம் எதுன்னு சொல்லுது?
திருமந்திரத்துல வந்து திருமந்திரம் சொல்லுது. திருமூல சொல்ல விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன் என்ற தாளை தலைக்கு காவல் முன் வைத்து ஞான கண்ணின்றி காட்டி களிம்படுத்தானே. நம்ம உயிர், நம்ம உடல் எப்படி இருக்குது, எப்படி செயல்படுது, ஒரு மனிதன் எப்படி பிறகுறான், எப்படி இருக்கிறாங்கிறதுக்கு இந்த ஒரு பாட்டு காட்சி. இது போல நிறைய இருக்கு. இந்த ஒன்று புரிஞ்சுக்கிட்டாலே விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு. நம்முடைய பிறப்பு எப்படி அமையுது? நம்ம செய்த வினைக்கு தகுந்தபடி உடல் எடுத்து வாரம். இன்னாருக்கு மகனா பிறக்கணும்னு சொல்லி பிறந்து வினைக்கு அவரவர் செய்த வினைக்கு தகுந்தபடி உடல் எடுத்து பிறந்து வாரம். வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு. அது எங்கிருந்து வருது? விண்ணின்று இழிந்து, ஆகாயத்திலிருந்து இறங்கி. இழிந்துன்னா இறங்கி. இறங்கி அவரவர் செய்த வினைக்கு தகுந்தபடி உடல் எடுத்து மெய்கொண்டு தன் என்ற தாளை. தன்னா குளிர்ச்சி பொருந்திய, தாள்னா திருவடி. குளிர்ச்சி பொருந்திய திருவடியை, இறைவனுடைய திருவடியை தலைக்கு காவலாக, இந்த தலைக்கு காவலாக முன் வைத்து ஞானம் கண்ணின்றி காட்டி களிம்படுத்தானே. ஞானத்தை கண்ணுல காணிப்பிச்சு களிம்பு. களிம்புன்னா இந்த செம்பு பாத்திரங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? செம்பு பாத்திரத்துல ஒரு மாதிரி பச்சை பச்சை பிடிக்க பிடிக்குங்களா? பாத்து பிடிச்ச மாதிரி பிடிக்குங்களா? அதை செம்புல களிம்புன்னு சொல்லுவாங்களா? அதுல உள்ள அழுக்கு அதோடு இருக்க முடியும். இப்போ ஞானத்தை கண்ணுல காட்டி களிம்படுத்தானே. களிம்புன்னா அழுக்கு. நமக்கு அழுக்கு என்னது? வினை. அப்போ கண்ணுல ஞானத்தை காட்டி அதுல இருக்கக்கூடிய களிம்பாகிய நம்முடைய வினையாகிய அழுக்க அகற்றுறதுக்கு வழி பாருங்க. இதுதான் நம்முடைய உயிர் இருக்கக்கூடிய இடமோ உடல் அமைந்த விதமோ, இதுல இருந்து நம்ம கடை தேர்றதுக்கு உண்டான வழியும். இப்போ இதுதான் நம்முடைய தலைன்னு வச்சிருங்க, உச்சி பகுதி சிரசுன்னு வச்சிருங்க. இதுல இருந்து விண்ணின்று இழிந்து இறங்கி இங்க இருந்து ஒரு நரம்பு பெய் இறங்கி வரும். அது வந்து நிக்கிற இடம் வந்து எப்படின்னா இந்த இடம். இந்த ஸ்பாட் எதுனா நம்முடைய டோட்டல் தலையினுடைய உள் மத்திய பகுதி. விண்ணின்று இழைந்து இந்த இடத்துல வந்து நின்று வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு அவங்க செய்த வினைகளுக்கு தகுந்தபடி உடல் எடுத்து மெய்கொண்டு தன் என்ற தாளை தலைக்கு காவல் முன்வைத்து, இறைவனுடைய திருவடி குளிர்ச்சி பொருந்திய திருவடிகளை தலைக்கு, இந்த தலைக்கு டோட்டல் தலைக்கு காவலாட்டு முன்னால வச்சிருக்காரு. ஞானம் கண்ணின்றி காட்டி களிம்படுத்தானே. இந்த இடத்துல இருந்து இறங்கி நிக்குது. அப்புறம் இந்த ஞானத்தை வந்து உடல் எடுக்குது. இந்த ஞானத்தை வந்து எங்க இருந்து காண்பிச்சு அந்த களும்பு வினை அறுக்கிறதுக்கு எங்க வழி கொடுத்திருக்காங்கன்னா கண்ணுல. புரியுதா? நம்ம உடல் எப்படி அமைஞ்சதுன்னா இது உச்சி சிரசு, இதுல இருந்து ஒரு நரம்பு இறங்கி வருது. நம்ம உள்ள வாய்க்கு உள்ள ஒரு சின்ன குட்டி நாக்கு இருக்கலாம், அண்ணாக்குன்னு சொல்லலாம். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எரியுதடி வாழை பண்ணே. அந்த உச்சிக்கு நேர உள்ள கீழே சென்டர்ல இந்த டோட்டல் தலையினுடைய சென்டர் பாயிண்ட் அண்ணாக்கு மேல அந்த இடத்துல நம்முடைய உயிர் இருக்கு. இந்த இடம், இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து இறங்கி வந்த இந்த நரம்பு நாடி வந்து ரெண்டா பிரியுது. ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு கண்ணுலையும் வந்து நிற்கும். இதுதான் நம்ம தலையினுடைய அமைப்பு. ஞான நிலையை அடையணும்னா என்ன செய்யணும், எப்படி இருக்குது, நீ எப்படி போனா எப்படி அடையலாங்கிறதுக்கு இந்த ஒரு பாடல் காட்சி. விண்ணின்று இழிந்து இந்த இடத்துல வந்து நிற்குது. இங்க இருந்து ரெண்டு நரம்பா பிரிஞ்சு ரெண்டு கண்ணிலே வந்து நிற்குது. இது வந்து அவரவர் விலைக்கு தகுந்தபடி மெய்கொண்டு தன் என்ற தாள், குளிர்ச்சி பொருந்திய தாள் திருவடி. நம்முடைய உயிர் வந்து இறைவனுடைய
சம்பந்தப்பட்டதுன்னா இறைவனுடைய அம்சம் தானே. அந்த திருவடிங்கிறது அந்த இறைவனுடைய உயிர் அம்சங்கிறது இந்த குளிர்ச்சி புரிந்த தாமரை திருவடிகள் இங்க துளங்குது, இங்க இருக்குது. இந்த 2 நாடி வழியாக இங்க நமக்கு துளங்குது. அந்த துலக்கத்தை மறைச்சிட்டு இருக்கிறது தான் நாம செய்த செம்புல களிம்பு மாதிரி வினை. இப்படி இருக்குது உயிர் இருக்கக்கூடிய இடம், அது துலங்குற இடம் 2 நாடி வழியா 2 கண்ணுல இல்ல, கண் மூலமாக இந்த இடத்துக்கு வரணும். நம்ம கண்ணுல துலங்குது, இருக்கிற இடம் இது. கண்ணுலதான் உயிர் இருக்குன்னு சொன்னா இப்ப குருடன் இருக்கான், அப்ப அவனுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு உயிர் இருக்கவா? அப்ப கண்ணுல இல்ல. கண்ணில் துலங்கக்கூடிய இடம் இருக்கிற இடம் உள்ள இந்த ஸ்பாட் இப்படி இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த உயிர் அடையிறதுக்கு என்ன செய்யணும்? கண்ணை பயன்படுத்தணும். எந்த இடத்துல பாதை இருக்கு அந்த வழியா போயிட வேண்டியதானே. வீட்டுக்குள்ள வரணும், எப்படி வருவீங்க? எங்க ஓப்பனா இருக்குது அந்த வழியாட்டு உள்ள வந்துடணும். வாசல் வழி எங்க ஓப்பனா இருக்குது அந்த விளையாட்டு உள்ள வந்துட வேண்டியதானே. இப்ப இந்த இடத்துல இருக்கிற இடத்துக்கு போனோம்னா இந்த இடத்துல தான் ஓப்பன் இருக்கு, வந்துட வேண்டியதான். அவ்வளவுதான் விஷயம். அப்போ உயிர் இந்த இடத்துலதான் இருக்கு, அது இப்படிதான் இருந்து இப்படி செயல்பட்டு இருக்கு. நாம இப்படி செயல்பட்டாதான் இந்த இடத்த அடைய முடியுங்கிறத ஞானிகள் சொல்லியிருக்காங்களா? உண்மைதானா? இப்ப நம்பலாமா? இதுதான் இப்படித்தான். இதையே இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க வேதங்கள்ல, உபனிஷத்துகள்ல, இப்படி எல்லாத்துலயும் சொல்லியிருக்காங்க. கடோபனிஷத்துல நசிகேதன் ஒரு பையன் இருந்தான், புராணம் படிச்சிருக்கீங்களா? அதுல யம தர்மராஜன் அவருடைய இது கவர்ந்துகிட்டு போறார். அப்ப அவன் நல்ல ஞானம் பெற்ற குழந்தை. அவன் யம தர்மராஜத்தை ஒரு கேள்விலாட்டு கேட்கிறார். கடவுள் யாரு, நாம யாரு, நாம எப்படி இருக்கிறோம், கடவுள் எப்படி இருக்காரு, இதெல்லாம் கேட்டு கேட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு, எங்குமா இருக்காரு, நிறைந்திருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காருல்லவா, எல்லா இடத்துலயும் அணுவுக்கு அணுவா இருக்காருல்லவா. அணுவுக்கும் அணுவாக இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா இவ்வளவு பெரிய உடம்புல இல்லாம இருப்பாரா? அந்த சின்ன குழந்தை கேள்வி கேட்குது. அப்ப யம தர்மம் சொல்லலாம், ஆமா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, அப்ப இந்த உடம்புலயும் இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் இருக்கிறது உண்மையா இருந்தா இவ்வளவு பெரிய உடம்புல இல்லாம இருக்காரா? இருப்பாரு, இருக்கிறாரு. அப்ப எங்க இருக்கிறாரு? அடுத்த கேள்வி. அப்போ இறைவன் மனித தேகத்தில் எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? அதுக்கு ஆன்சர் சொல்வார் யமதர்மன். சின்முத்திரை அளவான இடத்தில். இறைவன் மனித தேகத்தில் சின்முத்திரை அளவான இடத்தில் புகை இல்லாத ஜோதியாக விளங்குகிறான். மனிதனுடைய உடம்புல எந்த இடத்துல எப்படி இருக்காருங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ சின்முத்திரை அளவான இடம், சின்முத்திரைங்கிறது இதுதான் தெரியுமா? சின்முத்திரையில இல்ல, சின்முத்திரை அளவான இடத்துல, சின்முத்திரை அளவான இடத்தில் அவர் எப்படி இருக்காரு? புகை இல்லாத ஜோதி. அப்போ இறைவனுடைய அம்சம் ஜோதிங்கிறத இங்கேயும் நிரூபிச்சாரு. அப்ப ஜோதிங்கிறது ஜோதி அம்சத்துல இறைவன் இருக்கிறாரு, நம்முடைய உயிராக இருக்கிறாரு. அது அந்த வெளியில உள்ள ஜோதிக்கெல்லாம் புகை இருக்கும், இந்த ஜோதிக்கு புகை கிடையாது. அப்ப இந்த புகை இல்லாத ஜோதி அம்சம் தான் நம்முடைய உயிர் அம்சம், உயிர் ஆற்றல். அது எங்க இருக்குது? சின்முத்திரை அளவான இடத்துல, மனித தேகத்துல இருக்குது அப்படின்னு. அப்ப சின்முத்திரை அளவான இடம்னாலே கண்தான். சின்முத்திரை இப்படி வச்சீங்கன்னா, இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா ஒண்ணும் ஞானம் வராது. இது ஏன் வைக்கணும்னு தெரிஞ்சு அதுல செயல்பட்டாதான் ஞானம். அப்ப சின்முத்திரை பிடிச்சுக்கோ அப்படின்னா, சின்முத்திரை எதுக்கு பிடிக்கணும்னா, இப்படி பிடிக்கிறதுனால என்ன வருதுன்னா, என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன செய்யறோங்கிறது உணர்த்துறதுக்காக தான். இது ஒரு தந்திரம், ஒரு முத்திரை, அவ்வளவுதான். அப்ப சின்முத்திரை வச்சா அது உணர்த்துறது மெய்ப்பொருளை, கண்ணை. நம்முடைய கண் எப்படி இருக்குன்னா, இங்க இருந்து இது வரைக்கும் இந்த ஒரு வழி இருக்குல்லவா, இந்த அளவுதான் நம்முடைய கண்ணுடைய அளவு. அங்க என்ன சொல்லிருக்காங்க? சின்முத்திரை அளவான இடத்தில், சின்முத்திரை அளவான இடம், இடத்தில் புகை இல்லாத ஜோதியாக இருக்கிறார். அப்ப கண்ணில் உள்ளால
நெருப்பு இருக்குது. அந்த நெருப்புக்கு புகை கிடையாது. இறைவன் இருக்கிற இடம், இருக்கக்கூடிய தன்மை. இத மாதிரி இன்னும் நிறைய